ஐந்தாவது நாளாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். எழும்பூரில் உள்ள மாவட்ட கல்வி அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட திட்டம் போட்டிருப்பதாகவும் அது குறித்து அவர்கள் அந்த போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து பிரதானமாக ஐந்தாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், வணக்கம். ஐந்தாவது நாளாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் என்று இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 4 நாட்களாக போராட்டம் நடத்தி கைதும் செய்யப்பட்டு வந்தார்கள். அங்கு தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? முழு விவரங்கள். ஆசினி வணக்கம். தற்போது நாம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு அருகில் காந்தி இர்வின் பாலம் அந்த இடத்தில் இருக்கின்றோம். இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு முன்பு பணியில் அமர்த்தப்பட்டவர்களுக்கு கூடுதலான ஊதியமும், ஜூன் மாதத்திற்கு பிறகு பணியில் அமர்த்தப்பட்டவர்களுக்கு குறைவான ஊதியமும் வழங்கப்படுகிறது. இந்த 2 தரப்பினருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடு சுமார் 20,000 ரூபாய் என்ற அளவுக்கு இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே 20,000 ரூபாய்க்கு இந்த குறைவான ஊதியம், ஒரே கல்வி தொகுதி, ஒரே மாதிரியான பிள்ளைகளுக்குத்தான் நாங்கள் பாடம் எடுக்கின்றோம். ஒரே பள்ளியில் ஒரே மாதிரியான பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய தங்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுவது ஏன்? தொடர்ந்து 15 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய அந்த கோரிக்கைக்கு முதலமைச்சர் செவிசாய்க்க வேண்டும் என்று அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நாம் பார்த்தோம், முதலிலே அவர்கள் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். பிறகு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், அதனைத் தொடர்ந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நேற்றைய தினம் எழிலகம் என்று தொடர்ந்து 4 நாட்களாக போராட்டத்தை நடத்தியவர்கள் இன்று அவர்கள் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை வட்டார கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுடைய கோரிக்கை என்ன என்று நாம் தற்போது கேட்கலாம். மேடம், இப்ப தொடர்ந்து 5வது நாளா அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுடைய கோரிக்கை என்ன? அரசு உங்க கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? அரசு பேச்சுவார்த்தை நடத்தணும் தான் நாங்க தொடர்ந்து இங்க போராடிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து 5வது நாளா எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். எங்களுக்கு நிறைய கோரிக்கை எல்லாம் கிடையாது. சம வேலைக்கு சம ஊதியங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான். இந்த கோரிக்கையை நிறைவேற்றுக்காக அரசாணை பெறும் வரை நாங்க இந்த சென்னையை விட்டு எங்கேயுமே போக மாட்டோம். நீங்க இந்த இடத்துல அடக்குனீங்கனாலும் நாங்க ஏதோ ஒரு இடத்துல மறுபடி வந்து போராட்டங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்க 20,000 ஆசிரியர்கள் இங்க வரத்தான் செய்வோம். நாங்க போராட்டம் பண்ணத்தான் செய்வோம். இதை நீங்க அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு அரசாணை கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். முதலமைச்சர் சொன்னதை தான் கேட்கிறோம். நாங்க பெருசா எதுவும் கேட்கல. எங்களுடைய 311வது நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன சம வேலைக்கு சம ஊதியங்கிற அந்த கோரிக்கையை மட்டும் செஞ்சு கொடுங்க. வேற எதுவும் நாங்க கேட்கவில்லை. இது எங்களுடைய அடிப்படை உரிமைங்கிறதுனால தான் கேட்கிறோம். நாங்க ஊதிய உயர்வு கேட்கல, எங்களுடைய உரிய ஊதியத்தை கேட்கிறோம். சக ஆசிரியர்களுக்கு என்ன ஊதியமோ அந்த ஊதியத்தை கொடுங்கன்னு தான் சொல்லி கேட்கிறோம். ஊதிய உயர்வு அப்படின்னு நினைக்காதீங்க. எங்களுடைய உரிமையை நாங்க கிடைக்க வரைக்கும். சம வேலைக்கு சம ஊதியம்னா என்ன மேடம்? சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னா ஒரே கல்வி தகுதி பெற்ற ஒரே பணியை செய்யக்கூடிய, ஒரே பள்ளியில் பணியாற்றக்கூடிய சக ஆசிரியர்களுக்கு என்ன ஊதியமோ அந்த அடிப்படை ஊதியம் என்னமோ அதையத்தான் நாங்க கேட்கிறோம். அவங்கள விட அதிகமா நாங்க கேட்கல. மத்திய அரசுக்கு இணையாகவும் நாங்க கேட்கல. தமிழ்நாட்டில் சக ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியத்தை கேட்கிறோம். நிச்சயமாக ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். குறிப்பாக இவர்கள் 15 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2010ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைந்த பிறகு கூட 4 ஆண்டுகளில் பல முறை போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே பல கட்ட பேச்சுவார்த்தைகள், சுமார் 10 முறைக்கு மேல் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி, பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்று பல தரப்பில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு முறை பேச்சுவார்த்தை நடைபெறும் போதும் அவர்கள் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் விரைவில் நிறைவேற்றி தருகிறோம், 3 மாதம் அவகாசம் கொடுங்கள், 6 மாதம் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கிறார்களே தவிர ஆனால் அதற்கு எந்த ஒரு தீர்வும் கிடைப்பதில்லை என்று சொல்கிறார்கள். எனவேதான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் தற்போது கால வரையறையற்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். நீங்கள் எங்களை கைது செய்து எந்த இடத்தில் கொண்டு சென்று விட்டாலும் சரி, தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவிக்கின்றார்கள். இவர்களுடைய அந்த கோரிக்கை என்னவென்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு இவர்கள் பணியிலே சேர்ந்தவர்கள், அதாவது இங்கே போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அனைவருமே அரசு பள்ளியிலே பணியாற்றக்கூடிய
இடைநிலை ஆசிரியர்கள். இடைநிலை ஆசிரியர்கள் என்பவர்கள் அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் சுமார் 65,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களில் 20,000 பேர் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியமர்த்தப்பட்டவர்கள். அந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு முந்தைய பணியில் சேர்ந்தவர்களை விட ஊதியம் குறைவாக வழங்கப்படுகிறது. உதாரணத்திற்கு 2009 மே மாதத்தில் சேர்ந்தவருக்கான பணியில் சேர்ந்தவருக்கான ஊதியம் தற்போது 80,000 என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதத்திற்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு தற்போது 60,000 தான் சம்பளமாக கிடைக்கிறது. சுமார் 20,000 அளவுக்கு வித்தியாசம் இருக்கிறது. எனவே ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பறையில் பாடம் நடத்தக்கூடிய தங்களுக்கு ஏன் 2 விதமான சம்பளம் வழங்கப்படுகிறது? அவர்களைப் போலவே நாங்களும் உரிய கல்வி தகுதியை பெற்றிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது எதற்காக எங்களுக்கு மட்டும் ஊதியத்தை குறைத்து வழங்குகிறீர்கள் என்று இந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். தற்போது அரையாண்டு விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே மாணவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இந்த போராட்டத்தை நடத்த வந்திருப்பதாகவும், அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் நாங்கள் பள்ளிகளுக்கு செல்ல மாட்டோம், தொடர்ந்து போராட்டத்தில் தான் ஈடுபடுவோம் என்று இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். காரணம், இந்த 4.5 ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று காத்திருந்தோம். ஆனால் எங்களது கோரிக்கை இப்போது வரை நிறைவேற்றப்படவில்லை. இதற்கு மேலும் நாங்கள் காத்திருந்தால் தேர்தல் தான் வருமே தவிர எங்களுக்கான அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாது என்று சொல்கிறார்கள். எனவே தற்போது ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். போராட்டத்தினுடைய அந்த செயலாளர் ராபர்ட் உள்ளிட்டோரெல்லாம் தற்போது வந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி நாங்கள் தொடர்ந்து போராட்ட களத்தில் நின்று வருகிறோம். தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு எங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கையை, நீங்கள் கரம் பற்றி கொடுத்த கோரிக்கையை, இதே திமுக ஆட்சி காலத்தில் நடந்த இந்த மிகப்பெரிய அநீதியை களைய வேண்டும். அதுவரை எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்காமல் தெரு தெருவாக ஆசிரியர்கள் சென்னையில் சுற்றி வருகிறார்கள். இது எந்த அளவிற்கு ஒரு ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஜனநாயக நாடு என்பது ஒரு சுதந்திரமாக அகிம்சை வழியில், அற வழியில், காந்திய வழியில் போராடுவதற்கு இடம் உண்டு. ஆனால் இங்கு எங்களுக்கு ஒரு இடம் கூட கொடுக்காமல் ஒவ்வொரு இடங்களாக கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக நாங்கள் தெரு தெருவாக சென்னையை சுற்றி வருகிறோம். ஆசிரியர்களை இது போன்று ஒரு அவமானப்படுத்தும் செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த போராட்டத்தை இனி தொடர விடாமல் தமிழக அரசு உடனடியாக இதை முடிவு கொண்டு வர வேண்டும். சில அதிகாரிகளின் தவறான கணக்கீடும், சில அதிகாரிகளின் தவறான ஒரு புரிதலும்னால தான் இந்த பிரச்சனை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்களை அழைத்து பேசி, முதல்வர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி இதில் ஒரு சுமூக முடிவை ஏற்படுத்த வேண்டும். இதுக்கு பெரிய நிதி செலவு கிடையவே கிடையாது. உங்களுக்கு தவறான கணக்கீடுகளை தான் நாங்கள் சொல்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடை களைவில் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம். தயவு செய்து எங்களை கடுமையான போராட்டத்தில் இறக்காமல், இந்த காவல்துறையினர் செய்யும் அட்டூழியங்களால் தான் எங்களை இந்த கடுமையான போராட்டங்களில் இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நாங்கள் இதுபோன்று என்றைக்கும் செய்தது கிடையாது. எங்களை பிடித்து அரை நிர்வாணப்படுத்துகிறார்கள். பெண் ஆசிரியர்களையும் ஆண்களையும் அரை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்த வேண்டும், கையை கால்களை உடைக்க வேண்டும் என்று உடைப்பதால் தான் நாங்கள் இந்த கடுமையான போராட்டங்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்கிறோம். இன்றைக்கு நாங்கள் யாரையும் தொந்தரவு செய்யாமல் எங்களுடைய ஓரத்தில், எங்களுடைய அலுவலகத்தில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். விரைவில் இந்த முடிவு ஏற்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இடைநிலை 13 பாசிலேக்கு மாநில பொதுச் செயலாளர் ஜெயராமன். 4 ஆண்டுகள், இந்த 4 நாட்களில் தொடர்ந்து பல்வேறு ஆசிரியர்கள் மருத்துவமனைக்கு சென்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசிரியருடைய கையை உடைச்சிருக்காங்க, ஆடைகளை கிழிச்சிருக்காங்க. சிலவங்களுக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணதை பிடிச்சி அம்மிக்கி அவங்கள ஒரு வழி பண்ணிட்டாங்க. அவங்க பாவம் திருப்பி மருத்துவமனையில் சேர்ற நிலைமையில தான் இருக்காரு. இது மாதிரி தொடர்ந்து ஆசிரியர்களை சித்திரவாதைக்கு உள்ளாக்குறாங்க. அதை தான் நாங்கள் சொல்லுவோம். காவல்துறையினர் எங்களை வந்து சித்திரவாதம் பண்ணுறாங்க. ஏதோ தீவிரவாதிகளை பிடிச்ச மாதிரி, ஏதோ கொலை குற்றவாளிகளையும் ஒரு கொள்ளையடிக்கிறவங்களை பிடிச்ச மாதிரி எங்களை சித்திரவாதம் பண்ணுறாங்க. நாங்கள் கல்வி கற்பிக்கும் ஒரு ஆசிரியர்கள், சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள். நாங்களே கொலை குற்றவாளிகளா அல்லது இந்த தேசத்தை கெடுக்கக்கூடியவர்களா இல்லை நாங்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளா? எதுக்கு விவரங்கள்